जननी जन्म सौख्यानां वर्धने कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित्तजम्बो फलसारभक्षितं उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி உள்ள ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ராசி பலன்கள் நமக்கு எப்படி இருக்கும்? இந்த ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த 20ஆம் தேதியிலேருந்து 26 அப்படின்னு சொல்லும்போது தீபாவளி பண்டிகை வருது, அடுத்ததாக கந்தசஷ்டி எல்லாம் வருது. ஸோ அப்போ நம்மளுடைய வழிபாடுகள் எப்படி இருக்கணும், கிரக விஷயங்கள் நமக்கு எப்படி இருக்கணும், நம்ம என்ன பண்ணணும், வீட்டில் வழிபாடு பண்ணுறதா எப்படி வழிபாடு பண்ணணும், ஆலயத்தில் போய் வழிபாடு பண்ணுறதா இருந்தால் நம்ம எப்படி வழிபாடு பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாது இந்த வாரம் மனதிலும் பல குழப்பங்கள் இருக்கும். எதிர்பார்ப்புகள் சோதனைகள் நிறைந்த ஒரு வாரமாக தான் இருக்கும். கொஞ்சம் கடினமாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா மன அழுத்தம், கடன் பிரச்சனை, குடும்ப தகராறு, வியாபார இழப்பு, தாமதம், காதல், தூரம், உடல் சோர்வு, பல திசைகளிலிருந்து பல சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் மேஷராசிக்கு இருக்கும். அது மட்டுமல்லாது சிலருக்கு பார்த்திங்கன்னா தீய கண்ணு, குலதெய்வ அருளின்மை போன்ற காரணங்களால் மன அமைதி குலையும். அதான் குலதெய்வ அருளின்மை அப்படின்னு குலதெய்வத்துடைய அருள் இல்லாமல் இருக்கிறது, அது முக்கியமாக இருக்கணும். அதே போல் பணியிடத்தில் புரிதல், பிழைகள் புரிதல், ஏதாவது ஒரு பணியிடத்தில் வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிடறோம், ஏதாவது ஒரு பிரச்சனைகள், சொத்து விஷயங்களில் தாமதம், சட்ட வழக்கில் சிக்கல்கள், குடும்ப உறவில் தடை போன்ற பிரச்சனைகள் உருவாகலாம். அப்போ இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லோரும் நிதானமாக பொறுமையாக கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஒரு வீடியோ கால், ஒரு நார்மல் கால் பண்ணி நீங்கள் பேசலாம். ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்டம் நெருங்கும் காலமாக கூட சில பேருக்கு இருக்கும். பணியில் சில பேருக்கு உயர்வும் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வியாபார வளர்ச்சி, குடும்ப ஒற்றுமை, மாணவர்களுக்கு கவனம் திரும்பும் நேரம், அந்த மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். திங்கக்கிழமை, சனிக்கிழமை, புதன்கிழமை நாட்களுக்கெல்லாம் கூட குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு நல்லா இருக்கும். ஸோ எந்த சுவாமிக்கு எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகலாம். இந்த சில கெட்ட சூழ்நிலைகளை மாற்றும் வாரம் இந்த வாரம். அதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக மேஷராசி முதல் மீனராசி ராசி வரையிலான ஒவ்வொரு ராசிக்குண்டான பரிகாரம் நம்ம என்ன செய்யணும். கந்தசஷ்டி வருது, விரதம் இருக்கிறது. தீபாவளிக்கு முந்தின நாள் பார்த்திங்கன்னா இந்த அமாவாசைக்கு நம்ம படையல் போடுறது, முன்னோர்களுக்கு எப்படி நம்ம செய்யணும், எல்லா விஷயங்களும் நம்ம இப்போ இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், முழுமையாக பாருங்கள். ரிஷபராசி நேயர்களே, ஓம் நம சிவாய. ரிஷபராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு சில விஷயங்கள் நம்ம எப்படிலாம் இருக்கும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ரிஷபராசி இந்த வாரம் தொடக்கத்தில் சவால்கள் உங்களை மனதளவில் சோர்வடைய செய்யலாம். சோர்ந்து போகக்கூடாது, சோர்வடைய செய்யலாம். ஆனால் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டீங்க, சோர்வடையக்கூடாது. பணியில் திடீர் தடை, பணம் தாமதம், வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் குறைவு, கடன் அழுத்தம் போன்றவை மன அழுத்தத்தை அதிகரிக்கலாம். சிலருக்கு பணம் இழப்பு அல்லது நம்பிக்கை வைத்தவர்களால் ஏமாற்றம் நேரிடும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடு, தம்பதியிடையே புரிதல் பிழை ஏற்படும். இரண்டாவது திருமண வாழ்க்கை கொண்டவர்களுக்கு பழைய பிரச்சனைகள் மீண்டும் மேலெழுங்க சாத்தியம் உள்ளது. சிலருக்கு சொத்து பிரச்சனை, ஆவண தாமதம், சகோதரர்கள் மூலமாக மன கஷ்டங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தீயக்கண்ணு, பித்ருதோஷம் காரணமாக மன அமைதி குலையும். உடலில் சோர்வு, மூட்டு வலி, நெஞ்சு அழுத்தம் போன்றவை உடல் குறைகள் ஏற்படலாம். ஆனால் இந்த வார நடுப்பகுதியில் சில அதிர்ஷ்டங்கள் மெல்ல மெல்ல எழும். தாமதமான பண வரவு கிடைக்கும். பணியில் கொஞ்சம் மேலதிகாரிகளுடைய சில பாராட்டுக்கள் இருக்கும். சொத்து விற்பனை அல்லது வாங்கும் முயற்சியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இரண்டாவது திருமண வாழ்க்கை கூட சில நேரங்களில் சில புரிதல்கள் இருந்தால், ஈகோ இல்லாமல் சில புரிதல்கள் இருந்தால் சிறப்பாக இருக்கும். தொடக்கத்தில் மன அழுத்தம் இருந்தாலும் வார இறுதியில் கொஞ்சம் குடும்ப ஒற்றுமை ஏற்படும். பெரியோர்களை வீட்டு அமைதி திரும்ப. சிலருக்கு மாமியார் வீட்டு பிரச்சனைகள் குறையும். நினைக்காதீங்க மாமியார்னாலே பிரச்சனைன்னு நினைக்காதீங்க. நீங்கள் நம்ம பிரச்சனை நினச்சா அது பிரச்சனை. ஆனால் உங்களுக்கு ரிஷபராசிக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மாமியார் வீட்டை தான் எதிரியாக பார்க்குறீங்க. கணவனாக இருந்தால் உங்கள் அம்மா அப்பாலாம் எங்கே வராங்கன்னு கேட்பாங்க. மனைவியாக இருந்தால் ஏன் இவங்க வராங்கன்னு கேட்பாங்க. அது பிரச்சனைகள். அவங்க பெரியவங்க சரி போட்டோம், நல்லா இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி அவங்க போயிடுவாங்க.
ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா திடீர் மாற்றம் ஏற்படலாம், வேலையில் திடீர்னு ஏதாவது ஒரு மாற்றமோ புதிய பொறுப்புகள் வரலாம். ஸோ அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் இருக்கும். சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு யோகம் சாத்தியம் கிட்டும். பணம் தாமதம் அல்லது தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும். பணத்தை சேமிக்காமல் வைத்தால் உங்களுக்கு இழப்புகள் நிறையா வரும். பணம் சேமிக்கிறதுக்கு பாருங்கள். வார முடிவில் நிலைமை திரும்பும். சிறு நிவாரணம் உண்டு. காதல் வாழ்க்கையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் தவிர்க்கவும். திருமணமானவர்களுக்கு புரிதல் தேவை. இரண்டாவது திருமணம் பல பழைய காரியங்கள் ஆறும் காலம். பொறுமையுடன் நடந்தால் அமைதி கிடைக்கும். சொத்து விற்பனை அல்லது வாங்கும் முயற்சியில் பேப்பர் ஒர்க் தாமதம் உண்டு, ஆனால் நல்ல பலன்கள் கிட்டும். சட்ட வழக்குகளில் சிறு முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு கான்சன்ட்ரேஷன் திரும்பும். ஸோ நிறைய நல்லா படிப்பாங்க. மாணவர்களுக்கு படிப்பு நல்ல சிறப்பாக இருக்கும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முருகப்பெருமான் வழிபாடு, ஷட்கோண தீபம், சிவ வழிபாடு, வில்வ அர்ச்சனை, அரளிப்போல அர்ச்சனை செய்கிறதெல்லாம் சிறப்பு. அதே போல் முருகப்பெருமானுக்கு தேன் மற்றும் பால் அபிஷேகம் செய்வது சிறப்பு. அம்மன் கோவிலில் அம்மனுக்கு எலுமிச்சம்பழ மாலை போடுறது சிறப்பு. கண்ணே தீங்கு நீங்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். குலதெய்வ பரிகாரம் பண்ணுங்கள். குலதெய்வத்துக்கு என் குடும்பம் நிம்மதியாக வாழட்டும் என்று மனதார சொல்லுங்கள். என் குடும்பம் நிம்மதியாக வாழட்டும் என்று சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசால சொல்லுங்கள். அதிர்ஷ்ட எண்கள் 6, அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி, அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்ட நாள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது ஷேர் மார்க்கெட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். லவ் மேரேஜிலெல்லாம் கொஞ்சம் கல்யாணம் பண்ணுங்கள், ஆனால் பார்த்து பண்ணுங்கள். எவ்வளவோ நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கீங்க ரிஷபராசி நேயர்களே, கவனமாக இருங்க. பெண்கள் தான் எல்லாமே நினச்சி சில விஷயங்கள் பண்ணுறீங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு நேருக்கு மாறாக போகும். சில பேர் வந்து மனதளவில் சைக்காட்ரிஸ்டாக இருக்கீங்க, சைக்காட்ரிஸ்ட்டுக்கு மாத்திரை எடுத்துக்கிறீங்க. நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் பொறுமையாக சில விஷயங்களை கையாண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஆர் த ஜெம் ஆஃப் த பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் வந்து முக்கியமான சில நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி, இந்த நட்சத்திரம் இந்த கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இதிலேயே சில பேருக்கு யாருக்கெல்லாம் இந்த ராகு புக்தி நடக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரிதல் அப்படிங்கிறது இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பிரிதல், குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையின்மை இருக்காது, சந்தோஷம் இருக்காது. இந்த மாதிரியெல்லாம் சில சூழ்நிலைகள்லாம் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு என்ன எப்படி பண்ணணுங்கிறது யோசிச்சு பண்ணுங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிறைய சக்ஸஸ் வந்து சேரும். சுபம் வாழ்க வளமுடன். இதுவரையில் நான் சொன்னது அனைத்தும் 12 ராசிகளுக்கான பொது பலன்கள் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதகப்படி, ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். அதை என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு வீடியோ கால் பண்ணுங்கள், ஒரு நார்மல் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். தயவு செய்து டைரக்ட் கால் பண்ண வேண்டாம். வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள், வீடியோ கால் பண்ணி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உங்கள் ஜாதகத்துக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய குடும்பத்தில் யார் யார் கேட்கணும்னு விருப்பப்படுறீங்களோ உட்காந்து ஒரு வீடியோ கால் பண்ணி, ஒரு கூகுள் மீட்டோ ஒரு ஜூம் மீட்டிங்கோ ஏற்பாடு பண்ணி அதில் நீங்கள் உட்காந்து கலந்து நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. சுவாமி நான் இதை கேட்கணும்னு நினைக்கிறேன், சுவாமி நான் இதை கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும், நல்லதொரு தீர்வு கிடைக்கும், நல்லதொரு பரிகாரம் கிடைக்கும். அப்போது நீங்கள் உங்களுடைய சில விஷயங்களை நீங்கள் என்கிட்ட நீங்கள் நேரடியாக என் முகம் பார்த்து நீங்கள் டைரெக்டாக வீடியோ காலில் பேசுகிறது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரும். உங்கள் சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். அந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கொடுக்கும். சரிங்களா? சுபம் வாழ்க வளமுடன்.